வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். இதை கேட்பதற்கு முன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைய தலைப்பு உணவு வகைகள். தமிழர்களின் பாரம்பரிய உணவு வகைகள், அவர்களுடைய பிரியமான உணவுகள். அந்தந்த நிலத்திற்குரியவர்கள் அந்தந்த நிலத்தில் விளையும் உணவுகளை பண்டமாற்று முறையாக எவ்வாறு கொடுத்து வாங்கினார்கள் என்பதை பற்றி கூறுகிறேன். இப்போ கேரளாவில் பார்த்திங்கன்னா மிளகு விளையும். அந்த மிளகை கொண்டு என்ன பண்ணுவாங்க, இங்கே நிலப்பகுதியில் விற்றுட்டு இங்கேருந்து அரிசியெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. ரேஷன் அரிசி கூட அவங்களுக்கு பெருமையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர்களுக்கு அரிசி கிடைப்பது கிடையாது. அதனால் அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, மிளகுகளை கொண்டு இங்கே விற்று கொண்டு போவாங்க. அதே போல் மீன், உப்பு இவற்றை என்ன பண்ணுவாங்க, மாவட்டங்கள் தமிழர்களுடைய நிலப்பகுதியில் இருக்க மக்களுக்கு உப்பில்லாத பண்டம் குப்பையிலேன்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த உப்பை கொண்டு விற்று தானியங்களை எடுத்து செல்வார்கள். கேழ்வரகு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போவாங்க. இப்போது காசெல்லாம் தரமாட்டாங்க. அதற்கு பதிலாக இதற்கு பதிலாக அது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க. கீரை, கிழங்கு வகைகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு போகிறாங்க. காட்டில் வாழுவோர் மான், பன்றி இவற்றை வேட்டையாடி என்ன பண்ணாங்க, உண்டார்கள். கடற்கரையில் வாழ்பவர்கள் மீன், நத்தை அதெல்லாம் என்ன பண்ணாங்க, முதலியவற்றை உண்டனர். பின் பண்டமாற்று முறையில் தானியங்களையும் உப்பையும் மீனையும் ஒருவருக்கு ஒருவர் மாற்றிக்கொண்டனர். செந்நெல், வெண்ணெய், மலைநெய் மற்றும் நெல் வகைகள் பொருணராற்றுப்படை கூறுகிறது 474, மலைபடுகடாம் 564 கூறுகிறது. 18 12 17 கூறுகிறது. உழவர்கள் உழாமலேயே, விவசாயம் செய்யாமலேயே இயற்கையாக கிடைத்த பொருட்களையும் உணவிற்கு பயன்படுத்தினர். அது என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். மூங்கில் அரிசி காட்டில், அந்த பாரிமன்னனுடைய மலையில் மூங்கில்கள் என்ன பண்ணுமா, நல்லா உயரமாக இருக்குமா. அந்த அரிசி யாருக்குமே அதிகமாக கிடைக்காது. அந்த அரிசிகளை அவர்கள் உண்டார்களாம். தேன், அந்த நாட்டில் தேன் அதிகமாக இருக்குமா. பூக்கள் நிறையா இருக்கிறதுனால தேனீக்கள் நிறையா இருக்குதான். அந்த தேனீக்கள் சேகரிக்கின்ற தேனையும் பலாப்பழம், அதுவும் சொட்ட சொட்ட இனிக்கும் பலாப்பழம். முக்கனிகளில் மா, பலா, வாழை 2வது வகையான பலாப்பழம் பாரியின் பரம்பு நாட்டில் விளைந்ததாம். வள்ளிக்கிழங்கு, அந்த வள்ளிக்கிழங்குன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. வள்ளிக்கிழங்கு இதெல்லாம் என்ன பண்ணாங்களாம், விற்றார்களாம். அதற்கு பிறகு எறும்பு புற்றுகளில் சேகரித்து வைத்திருந்த தானியங்களை அதையும் என்ன பண்ணாங்களாம், சாப்பிட்டாங்களாம். புல்லரிசி, அது பார்த்திங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும். எப்படி கொய்யாப்பழம் பார்த்திங்கன்னா மரங்களில் இருக்கும். அந்த மரங்கள்லேருந்து கிளி, அணிலெல்லாம் கொத்தி என்ன பண்ணுவோம், கீழே விழுந்துடும். அந்த பழத்தை நம்ம நறுக்கிட்டு சாப்பிட்டு பார்த்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்கும். அதே போல் புல்லரிசி, குசைலர் கண்ணனுக்கு கொடுத்தாரு பார்த்தீங்களா, புல்லரிசி வறுத்து அவளாக செய்து கொடுத்தாரு தானே. அந்த கதை தெரியும் தானே. எப்படி கண்ணபிரானே அவளுக்காக எல்லாமே கொடுப்பாரு. அந்த கதையெல்லாம் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். எறும்பு புற்றுகளில் இருக்கிறத எடுத்து சாப்பிட்ருக்காங்க. அது புறநானூறு 109 கூறுகிறது. தானியங்களை உமியும், தானியங்களில் அரிசி இருக்குல்ல, நெல்லை இடிப்பாங்க, குத்துவாங்க. அதில் தவிடு வரும். அதான் உமி வரும். அந்த உமியை சலிச்சிங்கன்னா தவிடு வரும். அந்த தவிடை, அதுவும் சம்பாரிசின்னு சொல்லுவாங்க. சம்பாரிசினா ரொம்ப கலராக அழகாக இருக்கும். அந்த சம்பாரிசியை தவிடை எடுத்து கருப்பட்டியில் கலந்து இளைஞர்கள், காளையர்கள் சாப்பிடுவாங்களாம். அதை சாப்பிட்டா வீரம், ஜல்லிக்கட்டு காளை எப்படி இருக்கும் அது மாதிரி வீரம் வருமா அவங்களுக்கு. அதற்காக அவங்க என்ன பண்ணுவாங்களா, சாப்பிடுவாங்களாம். அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிதிவண்டின்னா சைக்கிள், அதில் என்ன பண்ணுவாங்க, 24 மணி நேரம் சாகசம் செய்கிறார்கள் சொல்லிட்டு நம்ம ஊருங்களில் மைதானத்தில் நடத்துவாங்க.
இன்னைக்கு காலையில் ஏறினா நாளைக்கு காலையில் நாளை கழிச்சு காலையில் தான் இறங்குவாங்க. அது வரைக்கும் அந்த அந்த வண்டியிலே என்ன பண்ணுவாங்க, நிற்காமல் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நன்கொடையாக பரிசுகள் கொடுப்பாங்க, குடம் கொடுப்பாங்க, சொம்பு கொடுப்பாங்க. அப்புறம் தண்ணி குடமாக கொண்டு போய் ஊற்றுவாங்க அவங்களுக்கு. ஏன்னா அவங்களால இந்த ஹீட்டை தாங்க முடியாது. அதுக்காக பெண்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தண்ணி கொண்டு போவாங்க. அதை வாங்கி அந்த ஆண்கள் அவர் மேலே ஊற்றுவாங்க. அதெல்லாம் நீங்கள் இப்போல்லாம் இல்லை. இப்போல்லாம் அந்த சாகசங்கள்லாம் இல்லை. நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மைதானத்தில் போய் எல்லாம் ரவுண்டாக காலையில் உட்காந்துருவோம். உட்காந்துட்டு அதை பார்த்தா முதல் நாள் பாட்டெல்லாம் போடுவாங்க. கலர்லாம் வண்ணங்களெல்லாம் நல்லா காகிதங்களெல்லாம் போட்டிருப்பாங்க. பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அடுத்த நாள் அந்த மிதிவண்டியில் இருக்கிறவர் படுற பாட பார்த்தா அவர் இறங்குறதுக்குள்ள அவ்வளோ கஷ்டப்படுவார். நமக்கே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வெயில் சுட்டு எரிக்கும். அந்த வெயிலையும் அவர் சுற்றுவார் ஒரு ஜான் வயிற்றுக்கு. ஆனால் அவர்கிட்ட கேளுங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எங்களுடைய வீரம், நாங்கள் எப்படி வீரம், எங்களுடைய வீரம் எப்படி பார்த்தீங்களா, சாகசம் எப்படி புரிகிறோன்னு. அவங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கும், நம்ம கைத்தட்ட. ஆனால் நமக்கு தான் அது பாவமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், மனசு கஷ்டமாக இருக்கும். எனக்குலாம் இந்த சின்ன பிள்ளையில ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க எங்கள் அப்பாலாம். அப்போ பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கும் அவர்களை பார்க்கும்போது. அந்த சாகசம் செய்கிறவர்கள் தவிடு இருக்குது தானே, தவிடு, அந்த தவிடை என்ன பண்ணுவாங்களாம், கருப்பட்டியில் கலந்து பிசைஞ்சு, ஆனால் டேஸ்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் சாப்பிட்டதில்ல, இருந்தாலும் சொல்லுவாங்க தவிடு தின்னின்னு சொல்லுவாங்க சில பேர். அவங்களாம் தவிடு திம்பாங்க அப்படிம்பாங்க. இப்போ தான் புரியுது என்னன்னு. அதுவும் பலமாக தான் இருந்திருக்கு. இப்போ நாமெல்லாம் அரிசி என்ன பண்ணுறோம், ஃபுல் புழுங்கல் தான் சாப்பிட்ணும் எப்பொழுதுமே, அதுதான் நல்லது. அந்த சுகரெல்லாம் வராது. அதுவும் வடிக்கணும். அதான் சொல்லுவார் பாரதிதாசன், சொல்லுவார், அன்னப்பால் இல்லாத ஏழைகளுக்கு ஆவின் பால் எங்கே கிடைக்குமப்பா, கிடைக்குமம்மா. பாரதிதாசன் சொன்னார், ஆவின் பால், பசுவின் பால் கிடைக்காதவர்களுக்கு அந்த சோறு வடிக்கிற கஞ்சி பால், அன்னப்பால், அன்னம்னா என்னது, அரிசியினுடைய அந்த பால் குடிக்கணும். குடிச்சிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம். கண்ணுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது, எலும்புக்கு நல்லது. அதுவும் நல்லெண்ணெய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. கீரை செய்யும்போது அதை கடைஞ்சி பருப்பெல்லாம் போட்டு கடையக்கூடாது. இந்த ஊருங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கிராமங்களில், எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் வெறும் கீரையை மிளகு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் போடுவாங்க. பச்சை மிளகாய் ஒரு 2, ஒரு வீட்டில் ஒருத்தர் இருந்தால் ஒருத்தருக்கு 1 அப்படி தான் கணக்கு வச்சுக்க சொல்லுவாங்க. எங்கள் அம்மாலாம் ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னா 5 பச்சை மிளகாய் தான் போடணும், அதுக்கு மேலே போடக்கூடாது. ரொம்ப காரமெல்லாம் வைக்கக்கூடாது, அது அல்சர் உண்டாயிரும். அதனால் கரெக்டாக போட்டுட்டு நல்லா கடைஞ்சிட்டு கொஞ்சோண்டு புளி, அப்புறம் தக்காளி பழம் போட்டு நல்லா வேக வச்சு, நீங்கள் சீரகம்லாம் போட்டு வேக வச்சு கடைஞ்சிக்கு சாப்பிட்டிங்கன்னா, அதில் நல்லெண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய்னா செக்கில் ஆட்டுவாங்க பார்த்தீங்களா, செக்கில், அந்த எண்ணெயை தான் நம்ம ஊற்றி சாப்பிட்ணும். அதில் தான் பலன் இருக்குது, வேறு எதுலேயுமே பலன் இல்லை. கடையில் வாங்குறது எண்ணெயெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, அதில் ஏதாவது கலப்படம் இருக்கும். நல்லெண்ணெய்னா நல்ல கூட்டல் எண்ணெய் என்றைக்குமே காலத்தால் அழியாது, அப்படியே இருக்கும். எலும்பு முறிஞ்சால் கூட அது என்ன பண்ணுவாங்க, முட்டையெல்லாம் அதில் வச்சு உடச்சி ஊற்றி அதை என்ன பண்ணுவாங்க, எலும்பு முறிவுக்கெல்லாம் கட்டுவாங்க. அந்த உடனே ஒட்டிக்கும் எலும்புகள், அதுக்கு தான் அது கொடுக்கறது. அந்த மாதிரி தவிடுகளையும் எண்ணெய் வகைகளையும் பண்டமாற்று முறையில் கொடுத்தனர். இந்த மாதிரி மக்கள் என்ன பண்ணாங்க, ஒருவருக்கு ஒருவர் இப்போ கொடுப்பதனால், வாங்குவதினால், பரிமாற்றம் செய்வதனால் அவர்களுக்குள் நல் உறவு ஏற்பட்டது. நீ அங்கே உள்ளவன், நீ இங்கே உள்ளவன் கிடையாது, எல்லாருமே இன்னும் ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள் தமிழர்கள். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். உப்பு இல்லைன்னா சாப்பிட முடியாது. அப்போ கடல் வாழ் மக்கள்கிட்ட நாம் என்ன பண்ணணும், அன்புடன் பண்புடனும் பழகணும். மலை இனத்தினர்கள்ட்ட நம்ம பழகினா தேன் கிடைக்கும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான எண்ணங்களுடனும் நற்பண்புகளுடனும் சிறப்புடனும் வாழ்ந்து வந்தார்கள். அவருடைய உணவு பாரம்பரியமும் நாமும் இப்பொழுது கடைபிடிக்கணும். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, மாமிசத்தை என்ன பண்ணுவாங்களாம், சுட்டு கூட சாப்பிடுவாங்களாம். கிழங்குகளை சுட்டு சாப்பிட்ருக்காங்க, பார்த்துருக்கோம். கடலக்காலாம் நாங்கள்லாம் கிராமங்களில் இந்த கடலக்காய் ஆய்வு வந்தேன்னா, ஆயும்போது என்ன பண்ணுவாங்க, பிச்சுக்கிட்டு அதுக்கு பிச்சு என்ன பண்ணுவாங்க, அப்படியே சூடாக நெருப்பு போட்டு அதில் போடுவாங்க. அப்படி காட்டினா அது வெந்துடும். உடனே எடுத்து சாப்பிடுவோம், டேஸ்ட்டாக இருக்கும். அது சாப்பிட்லாம், கிழங்குகளை சாப்பிட்லாம் சுட்டு. ஆனால் மாமிசத்தையும் மீனை கூட சுட்டு சாப்பிட்ருக்காங்களாம். அந்த பலன் நிறைந்தவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள்.
நன்றி, வணக்கம்.